கோமுவின் கதைகளுக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சிவராமனுக்கு 58 வயசாச்சு. மோட்டார் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுற நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். அவருடைய மனைவி காமாட்சி இல்லத்தரசியாக இருந்தாங்க. இவங்களுக்கு மயூரி, மானசின்னு 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. மயூரி பட்டப்படிப்பு முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தா. மயூரிக்கு கல்யாண வயசு வந்துட்டதால சிவராமன் தரகர்கிட்ட சொல்லி அவ ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரனை தேட சொன்னார். மயூரி ஜாதகப்படி இன்னும் 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 7 வருஷம் கல்யாணம் தள்ளி போகும்னு ஜோசியர் சொன்னார். சிவராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏங்க, 7 வருஷம்னா அப்போ மானசிக்கும் கல்யாணம் தள்ளி போகுமே. நமக்கோ இப்போவே உடம்புல பல பிரச்சனை இருக்கு. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா காமாட்சி. எனக்கும் அதான் யோசனையாக இருக்குது காமாட்சி. பார்ப்போம். நல்ல வரன் சீக்கிரம் அமையணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னார் சிவராமன். ஒரு நாள் தரகர் ஒரு வரனை எடுத்துட்டு வந்தார். பையன் பேரு ரவிசங்கர். நல்ல படிப்பு, சொந்த வீடு எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு ஒரே பையன். தமிழ் இலக்கியத்தில் எம்ஏ பிஹெச்டி படித்ததால ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வேலை கிடைச்சிருக்குதுன்னு சொன்னார். சிவராமனுக்கு திருப்தியாக இருந்ததால் பெண் பார்க்க வர சொன்னார். ஒரு நல்ல நாளில் மயூரியை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்தாங்க. மாப்பிள்ளை பையனும் அவருடைய அப்பாவும் அவ்வளவா பேசலை. கேட்குறதுக்கு மாத்திரம் பதில் சொன்னாங்க. மாப்பிள்ளையோட அம்மா கமலா எல்லார்கிட்டேயும் நல்லா பேசினாங்க. எனக்கு பெண் பிள்ளை இல்லை, உங்கள் பொண்ணை என் மகன் மாதிரி பார்த்துப்பேன், சந்தோஷமாக கொடுங்கன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை ரவிக்கு இப்போதான் கல்லூரியில் வேலை கிடைச்சதாகவும் செமஸ்டர் தேர்வு நடக்கிறதால அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து தான் வேலைன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வீட்டில் தான் இருப்பான். அதுக்குள்ளே கல்யாணம் வச்சுக்கிட்டா லீவ் போடுற பிரச்சனையெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்காரான்னு சிவராமன் கேட்டார். அதற்கு கமலா, ஆமாங்க, ஆனால் வீட்டில் சும்மா இல்லை, பிரபல வார பத்திரிகையில் இலக்கியம், கட்டுரை, கதைன்னு எழுதிக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பையன் பார்க்க லட்சணமாக இருந்ததால் இந்த சம்மந்தம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. மயூரியும் சம்மதம் சொல்லிட்டா. கல்யாணமும் 2 மாசத்துல தட புடலாக நடந்து முடிஞ்சது. பல கனவுகளோட மயூரி மாமியார் வீட்டில் காலடி எடுத்து வச்சா. கமலா அடுப்பங்கரையை விட்டு கொடுக்காம தானே எல்லாருக்கும் சமையல் செஞ்சா. ரவிசங்கரோ வீட்டுக்கு யாரோ 3வது மனுஷால் வந்த மாதிரி தான் அறைக்கு போய் கதவை தாளிட்டு கொண்டான். மாமனார் உட்காருமான்னு சொல்லிட்டு அவரும் வெளியே கிளம்பி போயிட்டார். மயூரிக்கு இவங்களோட நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. தனியாக இருந்த மயூரி கிட்ட கமலா வந்து, தப்பாக நினைக்காதம்மா, அவன் வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்கிறதால தனியாகவே வளர்ந்தான். பெருசாக நண்பர்களும் கிடையாது. எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும், பழகணும்னு தெரியாது. போக போக சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சென்று விட்டாள். இப்படியா நாட்கள் போக ஆரம்பிச்சது. ரவிசங்கர் எழுதிய கட்டுரை, ராஜா காலத்து கதைங்க எல்லாத்தையும் படித்தா மயூரி. அதை வச்சே அவனுக்கு வாழ்க்கை மீது எந்த ரசனையும் இல்லைன்னு தெரிஞ்சது. அந்த வீட்டில் மாமனார் மாமியாரும் கூட சரியாக பேசிக்கிட்டதா தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ சண்டை வந்துச்சான். அதுலேருந்து இப்படி தான் இருக்காங்களாம். அடுத்த நாள் மயூரி ஆஃபீஸ் கிளம்பிட்டா. மயூரியோட தோழி மயூரி கிட்ட, என்ன மயூரி, கல்யாணமாகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆஃபீஸ் வந்துட்டியே என்று கேட்டாள். அட போடி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பையனை இல்லை, சாமியார என்று சொன்னாள். என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அவன் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கிறான். நான் என்னவோ கல்யாணத்துக்கு பிறகு
சினிமா, பீச்சு, ஹனிமூன்னு பெருசா கோட்டை கட்டி இருந்தேன். இப்போ எல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு. அதான் அங்க இருக்கிறதுக்கு ஆபீஸே மேல்னு வந்துட்டேன் என்றாள். இப்படியா மயூரி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. ரவிசங்கரோட அம்மாவுக்கு மயூரியை இப்பெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. பையன்கிட்ட அவளை எங்கேயாவது அழைச்சிட்டு போடான்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவன் காதுல வாங்கின மாதிரியே தெரியல. கமலா என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அவங்களுக்கு பெருசா எந்த யோசனையும் வரல. இதை பத்தி மெதுவா ரவிசங்கர் அப்பா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாங்க. அவரும் வீட்டில் நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அதனால அவரும் கமலா கூட சேர்ந்துக்கிட்டு பையனோட குணத்தை மாற்ற திட்டம் போட ஆரம்பிச்சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம்னு செயல்படுத்தினாங்க. ஆனா எதுவும் வேலைக்காகல. இப்ப நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா சரியா பேசிக்காம இருந்த ரவிசங்கரோட அம்மா கமலாவும் அப்பா ராஜசேகரும் நல்லா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள அந்யோன்யம் மறுபடி துளிர் விட ஆரம்பிச்சது. தொலைத்த சந்தோஷத்தை எல்லாம் திரும்ப கண்டுபிடிச்சி வாழ ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போறது, கடைக்கு போறதுன்னு எந்நேரமும் சந்தோஷமா பேசிக்கிட்டு சுத்திட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரோட இந்த மாற்றம் மயூரிக்கும் ரவிசங்கருக்கும் புதுமையா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் வெளியே கிளம்பிட்டு வீட்டு வேலை மொத்தத்தையும் மயூரி தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. ரவிசங்கர் இதையெல்லாம் கவனிக்க தவறல. மயூரியை பார்த்து முதல் முறையா கஷ்டப்பட்டான். இதுக்கு நடுவுல மயூரி தங்கச்சி மானசிக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, நாளைக்கு பெண் பார்க்க வராங்கன்னு அப்பா சிவராமன் மயூரிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நீயும் மாப்பிள்ளையும் வந்துடுங்க என்று சொல்லி ஃபோனை வைத்தார். மயூரிக்கு சந்தோஷப்படுறதா இல்லை அழறதான்னு தெரியல. எனக்கும் நல்ல வரன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தானே தெரியுது இவர் என்னை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு கூட யோசிக்கிறாருன்னு என்று நினைத்தவாறே பெருமூச்சு விட்டாள். ஆனால் மானசிக்கு இந்த மாதிரி நடக்க விடக்கூடாதுன்னு மறுநாள் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அம்மாவும் அப்பாவும் என்னம்மா மாப்பிள்ளை வரலையான்னு கேட்டாங்க. இல்லைப்பா, அவருக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி மழுப்பினாள். ரவிசங்கர் கிட்ட மயூரி சொல்லவே இல்லைங்கிறது அங்க யாருக்கும் தெரியாது. மானசியை பார்க்க வந்த கல்யாண பையன்கிட்ட சிவராமனை விட மயூரி தான் நிறைய கேள்வி கேட்டா. உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் பிடிக்கும், வெளியூருக்கெல்லாம் அடிக்கடி போவீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்களான்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டா மயூரி. மாப்பிள்ளை பையன் சுரேஷும் மயூரியோட கேள்விக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான். மயூரிக்கு அவன் சொன்ன பதிலெல்லாம் திருப்தியாக இருந்தது. அவளுக்கு சுரேஷை பிடிச்சிடுச்சு. மானசிக்கு ஏத்த ஜோடின்னு சந்தோஷப்பட்டாள். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவ பேசியதை பார்த்து நம்ம மயூரியா இப்படி பேசியதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சம்பந்தத்தை எல்லாருடைய சம்மதத்தோட ஒரு வழியா முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போன மயூரி ரவிசங்கர் கிட்ட தன் தங்கச்சிக்கு வரன் அமைஞ்சதை பத்தி சொன்னான். அதை கேட்டுட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டான். பதிலுக்கு பையன் என்ன பண்றான், யாரு என்னன்னு ஒன்றும் கேட்கல. மயூரிக்கு இதுக்கு நாம சொல்லாமலே இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஒரு நாள் மயூரி ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வந்தா. பார்க்கவே பாவமா இருந்துச்சு ரவிசங்கருக்கு. அவளுக்கு ஏதாவது உதவணும்னு மனசு சொல்லிச்சு. ஆனா அவனுடைய கூச்ச சுபாவம் அமைதியா இருக்க வச்சிடுச்சு. அன்னிக்கு பார்த்து கமலா மயூரி கிட்ட சிங்க்ல இருக்கிற சாமானை எல்லாம் விளக்கிட்டு ராத்திரிக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சிரு மயூரி, நானும் மாமாவும் கடத்தெருவுக்கு போயிட்டு வர நேரமாகும்னு சொல்லிட்டு கிளம்ப ரவிசங்கர் தடுத்து நிறுத்தினான். அம்மா நில்லு, என்ன நீ பாட்டிக்கு வேலையா சொல்லிக்கிட்டு போறன்னு கேட்டான். அம்மாவுக்கு ஆச்சரியமா இருந்தது.
அதை வெளிக்காட்டிக்காம நாங்கள் வெளியில் போகிறோம், அதான் மயூரி கிட்ட சொன்னேன் என்றாள். உடனே ரவிசங்கர், இல்லை இல்லை, நாங்களும் வெளியில் போகிறோம், எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கோ என்றான். மயூரிக்கு நடக்கிறதெல்லாம் நிஜமா இல்லை கனவான்னு ஆச்சரியமா இருந்தது. கமலா கேட்டா, எங்கடா போறீங்க என்றதும் ரவிசங்கருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எங்கேயோ போகிறோம், உனக்கு எதுக்கு அதெல்லாம் என்றான். மயூரியை பார்த்து, மயூரி கிளம்பு, நேரம் ஆயிடுச்சு என்றான். மயூரிக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. என் புருஷனா இது என்று. கமலாவுக்கோ பதிலுக்கு கோவப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல. இருந்தாலும் முதல் முறையாக மருமகளை பையன் வெளியில் அழைச்சிட்டு போகிறான்னு சொன்னதும், சரிடா, நாங்கள் நாளைக்கு கடைத்தெருவுக்கு போய்க்கிறோம், இன்னைக்கு நீங்கள் கிளம்புங்க என்றாள். மயூரி கல்யாணத்துக்கு பிறகு முதல் முறை துள்ளி குதித்து தயாரானாள். கரும் பச்சை ஷிஃபான் புடவையில் தேவதையாக ரவிசங்கர் கண்களுக்கு தெரிந்தாள். அவளை முதல் முறையாக ரசிக்கத் தொடங்கினான். மயூரிக்கு வெட்கத்தால் கன்னங்கள் நிறம் மாறியது. ரவிசங்கருடன் பைக்கில் அமர்ந்து செல்ல இருவரும் காதல் ஜோடிகள் போல சந்தோஷத்தில் இருந்தாங்க. மயூரிக்கு இதெல்லாம் கனவா நிஜமானு சந்தேகமா இருந்துச்சு. இப்போ எங்கே போகலாம் மயூரி என்று ரவிசங்கர் கேட்டதும் மயூரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்கள் இஷ்டம், நீங்கள் தானே வெளியே போகலாம்னு சொன்னீங்க என்றாள். ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன், எனக்கு இதில் எல்லாம் ஞானம் ரொம்ப இல்லைன்னு சொன்னதும் மயூரி சிரிச்சிட்டா. உனக்கு என்னை பார்த்தா சிரிப்பு வருதான்னு கோபமாக கேட்கறதுக்கு போல வந்து அவனும் சிரிச்சிட்டான். இருவருக்கும் புதுசாக ரெக்க முளைச்ச பறவை போல அவங்கள உணர்ந்தாங்க. மயூரி பீச்சுக்கு போகலாம்னு சொன்னான். சரி என்று சொல்லிட்டு 2 பேரும் கடல் அலையில் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ரவிசங்கருக்கு இது ஒரு புது விதமான சந்தோஷமாக இருந்துச்சு. பிறந்ததுலேருந்து தனியாகவே வளர்ந்தான். அப்பா அம்மாவும் அவ்வளவு ஒத்துமையாக இல்லாததால் சிரிப்பு என்ன விலைன்னு கேட்குற இடத்துல இருந்தவனுக்கு மயூரியால் கிடைச்ச இந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவிச்சான். மயூரிக்கோ தன்னுடைய வாழ்க்கையே நரகமாயிடுச்சுன்னு நினச்சவளுக்கு சொர்க்கத்தின் வாசலை தொட்ட சந்தோஷம். சரி, சாப்பிட எங்கே போகலாம்னு கேட்டான் ரவிசங்கர். அந்த பீச் ஓரத்துலேயே ஒரு தள்ளு வண்டியில் பரோட்டா, சால்னா, முட்டை தோசைன்னு வித்துட்டு இருந்தாங்க. அங்கே சாப்பிடலாம்னு சொன்னால் மயூரி. முதல்ல யோசித்த ரவிசங்கர், மயூரி சொன்னாங்க நல்லா தான் இருக்கும்னு 2 பேரும் கடல் அலையை ரசித்தபடியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. பசங்க முகத்தில் தெரிஞ்ச மாற்றத்தை பார்த்து ரவிசங்கரோட அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலேருந்து அந்த வீட்டில் 4 பேரோட சிரிப்பு சத்தம் பலமாக கேட்டுச்சு. ரவிசங்கர் இல்லறம் என்ற பேரில் ஒரு சிறுகதை எழுதினான். அதை படித்த மயூரிக்கு அவன் எவ்வளவு மாறிட்டான்னு தெரிஞ்சது. மானசியோட கல்யாணத்தில் மயூரியோட அப்பா கூட சேர்ந்து கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சான் ரவிசங்கர். சிவராமனுக்கும் காமாட்சிக்கும் சந்தோஷத்தில் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. மகன் இல்லாத குறையை மருமகன் தீர்த்து வச்சிட்டான்னு மயூரி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. மயூரியும் ஆண்டவனுக்கு இப்படிப்பட்ட கணவன் கொடுத்ததற்கு நன்றி சொன்னான். மயூரியை ரவிசங்கர் ஆஃபீஸில் விட்டுட்டு அவனும் கல்லூரிக்கு போக ஆரம்பித்தான். இப்படியா அவங்க வாழ்க்கை ஆனந்தமாக இருந்துச்சு. நன்றி.